Hello friends, welcome back to BYD Fitness. So இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இவ்வளோ ஒல்லியாக இருந்த ஒரு பாடியில் இருந்து இந்த மாதிரி ஃபிட்டான ஒரு பாடிக்கு 6 மந்தில் நேச்சுரலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான எக்ஸசைஸ் அண்ட் தென் டயட்டை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் 5 இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் 5 இம்பார்ட்டண்டான விஷயம் எதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்றத பற்றியும் என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து என்னோட காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நான் ரொம்ப லீனாக தான் இருந்தேன். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலியோட ஜெனட்டிக்ஸ். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஜெனட்டிக்ஸ் எனக்கும் இருந்ததால் நானுமே ரொம்ப லீனாக தான் இருந்தேன். சின்ன வயசுலேருந்து காலேஜ் படிக்கும் போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்னை எல்லாருமே ஒல்லியாக இருந்ததால் புள்ளி பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைய பட்டப்பேரை வச்சு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், ஒரு பப்ளிக்கில் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறது அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். பட் ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒல்லியாக இருக்கிறதால எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரெஸ் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கும், அது பிடிச்சிருக்கும், பட் என்னால் அதை வியர் பண்ணவே முடியாது, ஏன்னா சைஸ் எனக்கு மேட்சே ஆகாது. ஸோ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் நான் டிசைட் பண்ணேன், ஓகே இதுலேருந்து நம்ம ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னை சுற்றி இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலாம் என்ன பண்ணாலும் உனக்கு வெயிட்டே போடாது, ஏன்னா உன்னோட ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ நானும் அந்த டைமில் நிறைய சாப்பிட்டேன், பட் ஆனால் எனக்கு வெயிட் கெயின் ஆகவே இல்லை. ஸோ நானே ஒரு ஸ்டேஜில் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு சேஞ்சே ஆகாது போல், வெயிட் கெயின் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லி. பட் தென் நான் ரிசர்ச் நிறையா பண்ண ஆரம்பித்தோன்னு தான் எனக்கு தெரிய வந்தது, ஓகே இதை ப்ராப்பராக பண்ணோன்னா நம்மளாலையும் நம்ம பாடியை இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதுல 99.9% ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் நான் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேனோ அந்த 5 விஷயத்தை பற்றி தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. நீங்கள் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்தாவது நீங்கள் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி ரெகுலராக அதை ஒரு ரொட்டீனாக மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம பாடியில் அடாப்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது ப்ரொக்ரெஷனுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் நான் ஜிம்மில் பார்க்குறது என்னென்னா, ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறாங்க, பட் 1 or 2 மந்த்லேயே பெருசாக ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணிடுறாங்க. இதுதான் மிகப்பெரிய தப்பு. ஸோ இதை நீங்கள் பண்ணாதீங்க, கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஜிம்முக்கு போங்க. செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை கார்ப் டயட். இன்றைக்கி நான் பார்க்குற நிறைய ட்ரைனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் ஒல்லியாக இருக்காங்க, அவங்க வெயிட் கெயினுக்கு பண்ண ஜிம்முக்கு வராங்க அப்படின்னா இனிஷியலாக அவங்களுக்கு கொடுக்குற டயட் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் டயட்டாக கொடுக்குறாங்க. பட் இது ஏன் இவங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகுறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க எக்டோமாஃப் பாடி டைப்பில் இருக்காங்க, இவங்களோட மெட்டபாலிசம் ரொம்பவே ஹையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசனால் அவங்களோட தெர்மோஜெனிக் எஃபெக்ட், அதாவது பாடியோட ஹீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ப்ரோட்டீன் டயட் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் அப்படின்றது அவங்களோட தெர்மோஜெனிக் எஃபெக்டை இன்னுமே இன்க்ரீஸ் தான் பண்ணும். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம ஃபுட்டுக்கு அதை டைஜஸ்ட் பண்ணுற டைமை பொறுத்து அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹீட் வேரி ஆகிட்டே இருக்கும். கார்பில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லோவாக இருக்கும், பட் ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஜெனிக் எஃபெக்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு நான்வெஜ் சாப்பிட்டோன்னே நம்ம பாடி ஹீட் ஆகிடுது. ஸோ இந்த ரீசனால் நீங்கள் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் டயட்டை சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க பாடி ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கிறதால இதுவுமே இன்னும் கொஞ்சம் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹேர் ஃபால், கட்டி வர ஆரம்பிச்சிடும் ஸ்கின்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதிகமாக கண்ணில் இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரீசனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜிம்மை குவிட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இல்லைனா அவங்களுக்கு டயரியா, இந்த மாதிரி பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டயட்டில் பார்த்தீங்கன்னா ஹை கார்பாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட் உங்கள் பாடியோட டெம்பரேச்சரை டவுன் பண்ணுற மாதிரி, அதாவது அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த டைமில் ஃபாலோ பண்ணது அதிகமாக மோர் சாதம் சாப்பிடுவேன்.
அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கூல் அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுமே உங்களோட டெம்பரேச்சரை லோ பண்ணி நீங்கள் வெயிட் கெயின் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் எக்ஸசைஸ். நீங்கள் எக்ஸசைஸ் அப்படின்றத ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை பேஸ் பண்ண எக்ஸசைஸாக ஃபாலோ பண்ணணும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க லீனாக இருக்காங்க, எக்டோமார்ஃப் பாடி டைப்பில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாடியில் அதிகமாக ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபரான டைப் 1 மசில் ஃபைபர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பட் நம்ம மசிலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ட்ரோஃபி பண்ணி நம்மளோட டைப் 2 அதாவது ஃபாஸ்ட் ட்விச் மசில் ஃபைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர் அப்படின்றது சைஸில் ரொம்ப தின்னாக இருக்கும். அதுவே இந்த ஃபாஸ்ட் ட்விச் மசில் ஃபைபர்ஸ் அப்படின்றது சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நீங்கள் ரொம்ப மஸ்குலராக தெரிவிங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஹைப்பர்ட்ரோஃபி இல்லைனா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மோர் ஆன் என்டியூரன்ஸ் ட்ரைனிங் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் அதிகமாக உங்கள் ஸ்லோ ட்விச் மசிலை தான் ட்ரைன் பண்ணுவீங்க. அது நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட் ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டியூரன்ஸ் ஆர் கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் பண்ணாலே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் மேனேஜ்மெண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த எக்டோமார்ஃப் பாடி டைப் அதாவது ஒல்லியாக இருக்கவங்களோட மெட்டபாலிசம் ரொம்பவே ஹையாக இருக்கும். இது அவங்களோட தெர்மோஜெனிக் எஃபெக்டையுமே ரொம்ப ஹையாக வச்சுருக்கும். ஸோ இந்த ரீசனால் நீங்கள் இது கூடவே ஒர்க் அவுட்டும் பண்ணும்போது உங்களோட பாடி டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இது உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கும். உதாரணத்துக்கு ஹேர் ஃபாலில் இருந்து கட்டி ஃபார்ம் ஆகிறது, அதாவது சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைரியா, கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ஹீட்டால் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதில் இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டா தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூமே இல்லாமல் உங்களால் உங்கள் ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ண முடியும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், டியூரிங் ஒர்க் அவுட் அப்போது பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாகிறதால அவங்களோட கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் ஹீட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மோர் குடிக்கலாம், பட்டர் மில்க், ஆர் எல்ஸ் நீங்கள் ஆலோவேரா கத்தாழை சாப்பிட்லாம் வெறும் வயிற்றில். அது கூடவே பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, வாட்டர் இன்டேக்கை அதிகமாக எடுத்துக்கிறது, ஆயில் பாத்தை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்கள் ஹீட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் ஈஸியாக வெயிட் கெயின் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்டிங் டைம். ஸோ ரெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா நைட்டு தூங்குறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது கிடையாது. இவங்க ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் அப்படின்றது ரொம்பவே ஹையாக இருக்கும். அதனால் இவங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஒர்க் அவுட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க அதிகமான நேரம் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் ரெஸ்ட்டில் இருக்கிறது ரொம்பவே பெட்டர். அது அவங்க வெயிட் கெயினை ஈஸியாக குயிக்காக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிம்மில் ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் மசில் சீக்கிரமாக பெருசாகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்லப்போனால் நானுமே ஆரம்பத்தில் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜிம்மில் போனால் ஒரு 2.5 hours நான் ஜிம்மை விட்டு வெளியிலே வரமாட்டேன். ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மசில் சீக்கிரமாக பெருசாகிடும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. பட் நான் நிறையா படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நீங்கள் ஒல்லியாக இருந்து வெயிட் கெயின் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஒர்க் அவுட் செஷனை ஷார்ட்டாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 60 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் ஒர்க் அவுட்டை முடிக்கிறது ரொம்பவே பெட்டர். அதுவும் வீக்லி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் 3 days மட்டும் பண்ணாலே போதும். மீதி இருக்கிற நாளில் நீங்கள் வெயிட் ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் அதர் எக்ஸசைஸான யோகா பண்ணலாம், இல்லை மெடிடேஷன் பண்ணலாம், இல்லைனா உங்கள் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் வெயிட் கெயினை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணி தான் என்னோட பாடியை நான் இதில் இருந்து இந்த ஒரு இதுக்கு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன். ஸோ நீங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 month போகிறது, தென் ஒரு 2 month கேப் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இனிஷியலாக ஒரு 6 month கன்சிஸ்டண்ட்டாக ஜிம்முக்கு போங்க. செகண்ட் விஷயம், ஹை ப்ரோட்டீன் டயட் அப்படின்றத ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் ப்ரோட்டீன் அப்படின்றது உங்கள் ஓவரால் கேலரி இன்டேக்கில் அந்த டேயில் 20 to 25% கவர் பண்ணாலே போதும். 50% நீங்கள் உங்கள் கார்பை தான் மெயின் சோர்ஸாக வச்சு ஒரு டயட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டை செலக்ட் பண்ணுறது.
அதிகமான என்டியூரன்ஸ் ட்ரைனிங்கை ஃபாலோ பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹைப்பர்ட்ராஃபி அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களோட ஹீட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இது நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட்டை கூட கம்மியாக பண்ணலாம். பட் இந்த ஹீட் மேனேஜ்மெண்ட்டால் நிறைய பேர் சிக்காயிடுறாங்க. அதனால் அவங்களால இந்த கோல் அச்சீவ் பண்ண முடியறது கிடையாது, குவிட் பண்ணிடுறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஸ்டிங் டைம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ரெஸ்ட் எடுக்க பழகிக்கோங்க. இது நீங்கள் குயிக்காக வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் என்னோட பாடியை இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன். ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். Until then, take care. Bye. This is Saravanan.